படத்தோட ஓப்பனிங்லேயே வந்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோ. ரொம்ப பிஸ்னஸ்மேன், ரொம்ப பிஸியாகவே இருப்பார். ஸோ இவரும் இவரோட மகளும் தனியாக இருக்காங்க. அவங்க மனைவி கூட சண்டை போட்டு தனியாக தான் இருக்காங்க. மனைவி வேற ஒரு ஊரில் இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு அவங்க அம்மா பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால் அடிக்கடி அவங்க அப்பாட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, வாங்க நம்ம அம்மா அப்பா பார்க்க போகலாம், அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான். இவன் பிஸினால் என்னத்த போனோம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருப்பான். அவனோட மகளுக்கு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் இந்த பாப்பா வந்து பாட்டு போடுவாங்க. அதை பார்க்குறக்காண்டியே அவங்க அப்பா வர சொல்லுவாங்க. ஆனால் இவன் அதுக்கு போக மாட்டான். ரொம்ப வேலையாக இருக்குது, இந்த மாதிரியே இருந்துருவான். ஸோ அதனாலே அந்த பொண்ணு வந்து ரொம்ப சோகமாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து நான் அம்மா பார்க்க போகணும், என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, அவனும் வேறு வழி இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஹீரோவோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, புருஷன் முன்னாடியில் சண்டை வர்றது சகஜம்தான், அதை நம்ம தான் பேசி சரி பண்ணணும், உங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்புவான் இங்கே வீட்டில் இருந்து. கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த பாப்பா ஸ்கூலில் பாடியிருக்க பாட்டை வீடியோ மூலம் இவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பாப்பா பாதியிலே வந்து பாட்டை ஸ்டாப் பண்ணிவிடும். சரி ஓகே நம்ம போகாதனால தான் ஏதோ சோகத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிருப்பான். ஓகே, ஒரு வழியாக வந்து 2 பேரும் காரில் ரயில்வே ஸ்டேஷன் போய்கிட்டு இருப்பாங்க. போகிற வழியில் இவன் கேட்பான், ஏன் நீ பாட்டை பாதியில் நிப்பாட்டிட்ட அப்படின்னு. உங்களுக்கு எப்படி தெரியும்னு அந்த பொண்ணு கேட்கும். எனக்கு தெரியும், நான் வரலனாலும் உன்னை நான் வாட்ச் பண்ணுவேன், நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணு உடனே சிரிக்கும். இப்படி பேசிகிட்டே போய்கிட்டு இருக்கும்போது இடையில திடீர்னு ஒரு 10-15 ஆம்புலன்ஸு அவன் காரை கிராஸ் பண்ணும். இவன் உடனே ஏதோ பிரச்சனை போல், பெரிய பிரச்சனை நடந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் காரை மூவ் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போவான். ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் அவங்க சீட்டில் பார்த்து உட்காந்துருவாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நிறையா பேர் போவாங்க. ஸோ அதே ட்ரெயினில் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் போவாங்க. அதில் சின்ன ஒரு க்ரஷ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க, ஒரு பையனும் பொண்ணும். ஸோ ட்ரெயின் கிளம்புறதுக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து உடலில் காயங்களோட, அங்கங்கே ரத்த காயங்களோட கடிச்ச மாதிரி வந்து டபக்குன்னு உள்ளே போயிடுவாங்க. ஸோ அதை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ட்ரெயின் வந்து போக ஆரம்பிச்சிடும். மூவ் ஆகும்போது ஜன்னல் பக்கத்தில் அந்த பாப்பா உட்காந்துருக்கும். ஸோ ஜன்னலுக்கு வெளியில், அதாவது ட்ரெயினுக்கு வெளியில் வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பிடிச்சி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் நடக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வந்து அவங்க அப்பாட்ட சொல்லலாம்னு திரும்ப அவங்க அப்பா தூங்கிடுவார். ஸோ சரி ஓகே என்னத்த சொன்னோம்னு சொல்லி அந்த பாப்பாவை விட்டுரும். அப்படியே ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ அந்த லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு ஏற்றி தெரியுமா அந்த காயங்களோட, அந்த பொண்ணு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும், மெதுவாக நடந்து நடந்து. அந்த குட்டி பொண்ணு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காண்டி அந்த சீட்டை விட்டு இறங்கி வரும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு அங்கிளை பார்க்கும். அவருக்கு வந்து ஒய்ஃப் இருக்கும். ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க ரெஸ்ட் ரூமில் இருப்பாங்க. ஸோ அந்த அங்கிளை பார்க்குறப்போ, இல்லைம்மா இங்கே லேட் ஆகும் போல், என் ஒய்ஃப் உள்ளே இருக்கா, நீ வேற ஒரு கம்பார்ட்மெண்ட் போய் அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அந்த பாபாவை அனுப்பிவிடுவான். திடீர்னு அந்த பொண்ணோட அப்பனுக்கு வந்து ஃபோன் வரும். ஸோ அப்போ வந்து உடனே வந்து இவன் முழிச்சிருவான். முழிச்சிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ட்ரெயினில் ஒரு டிவி ஓடும். அந்த டிவியில் பார்த்துருவான், ஏதோ ஒரு நியூஸ் போகுது அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து ஒருத்தர் உள்ள அடிச்சுக்கிட்டு கடிச்சிக்கிட்டு கிடப்பாங்க. என்ன நடக்குதுன்னு ட்ரெயினில் உள்ளவங்க எல்லாருமே பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதே டயத்தில் தான் அந்த ட்ரெயினில் ஏறின பொண்ணு வந்து மயக்கம் போட்டு விழுந்துடும். ரொம்ப ஒரு மாதிரி பாடி ஷேக் ஆகி ஒரு மாதிரி. ஸோ அந்த ட்ரெயினில் வேலை பார்க்குற பொண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளோட இன்சார்ஜுக்கு கால் பண்ணி உடனே எமர்ஜென்சியாக இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அந்த கீழே விழுந்த பொண்ணு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாடிலாம் ஷேக் ஆகி அந்த ட்ரெயினில் வேலை பார்க்குற பொண்ணை கடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பொண்ணுக்கும் அந்த பிளட்டு சர்க்கிள் உடம்புல பாஞ்சு ஜாம்பி மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் மெயின் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த நியூஸை பார்த்த அந்த பொண்ணோட அப்பா உடனே வந்து அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிருவான். ஆஹா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடுவான். ரெஸ்ட் ரூம் கிட்ட நின்றுட்டு இருப்பாங்க அந்த பாப்பா. பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஏறிப்பாங்க பொண்ணுங்க. ஸோ அந்த இதுக்குள்ள தான் ஃபஸ்ட்டு அந்த ஜோம்பிஸ் வந்து உள்ளே வரும். உள்ளே வந்த உடனே அதில் ஒரு பையனை வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். கடிச்ச ஆரம்பிச்சோன்னே அந்த பையன் விழுந்து மறுபடியும் அவனுக்கும் அந்த ஜோம்பிஸ் வந்து பாதிப்படைஞ்சு அவனும் நிறையா பேர் கடிக்க ஆரம்பிச்சிருவான். இப்படி ரொம்ப ஒரு கொடூரமாக நடக்கிற ஒரு நிறையா செயல்கள் நடக்கும். இதெல்லாம் வந்து பாத்ரூம் சைடு இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஹீரோ, அதாவது அந்த பொண்ணும் அவங்க அப்பனும் வந்து திடீர்னு ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. பக்கத்து கம்பார்ட்மெண்ட் போய் ஓட ஆரம்பித்து அங்கே உள்ள டோரை வந்து சாத்திடுவாங்க. ஸோ அதே சைடில் வந்து இந்த ப்ரெக்னென்ட் லேடி சொன்னோம்ல ஒரு அங்கிள், அந்த அங்கிளும் அவங்களோட ஒய்ஃபும் வந்து அந்த சைடு நிற்பாங்க. அவன் பார்த்துட்டே இருப்பான் என்ன நடக்குது, ஏன் எல்லாம் ஓடுறாங்கன்னு. திடீர்னு அவங்க ஒய்ஃபை வந்து பாத்ரூம்லேருந்து வெளியில் கூப்பிட்டு அவன் பத்திரமா அந்த பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவான். ஃபஸ்ட்டு யார் உள்ளே வருவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோ அந்த பொண்ணும் அவங்க அப்பனும் வந்து உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த ப்ரெக்னென்ட் லேடியும் அவங்க ஹஸ்பண்டும் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் அந்த சைடு உள்ளவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே சாத்துங்க இல்லைன்னா அவங்க உள்ளே வந்துடுவாங்க, நமக்கு அந்த பாதிப்பு வந்துடும் அப்படின்னு. அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் ஃபஸ்ட்டு சாத்திடுவான். சாத்தினதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொன்னா, ஐயோ அந்த அங்கிள் எனக்கு தெரியும், அவங்கள உள்ளே விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் உள்ளே விட்டுருவான். அந்த கரெக்டாக அந்த ப்ரெக்னென்ட் லேடி அவங்க ஹஸ்பண்ட் வந்து உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவான்னா, நீ எதுக்கு கதவை சாத்தினா, நாங்கள் தான் வந்துக்கிறோம்ல, உனக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு அவனை அடிக்க போவான். அவன் அப்படியே அமைதியாகவே நிற்பான். இவங்க உள்ள எல்லாரும் தான் அப்படி சாத்த சொன்னாங்க அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, சரி விடுங்க இப்போ என்ன ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு
சமாதானம் ஆகிடுவாங்க. ஸோ அந்த டோருக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாம்பீஸாக இருக்கும். அந்த ஜாம்பீஸ்லாம் வந்து இவங்கள பார்த்து ரொம்ப ஆக்ரோஷமாகும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் நம்மளை பார்க்கறதுனால ரொம்ப ஆக்ரோஷமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அது நம்ம பார்க்காத அளவுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து உடனே கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜாம்பீஸ்லாம் ரொம்ப அமைதியாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த டயத்தில் வந்து அந்த ஹீரோவோட அம்மா வந்து கால் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் அந்த ஏரியாவில் தானே இருக்காங்க. அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி பாப்பா ஒழுங்காக பார்த்துக்கப்பா, அவங்க அம்மா கூட சேர்த்து வை, அவளுக்கு அவங்க அம்மா தான் ரொம்ப பிடிக்கும், நீங்களும் சேர்ந்து இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் எமோஷனலாக பேசுவாங்க. பேசிகிட்டே இருக்கும்போதே ஏதோ வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத மாதிரி ஆகிட்டு கட் ஆகிடும் ஃபோனு. இவன் உடனே புரிஞ்சுப்பான் ஒரு வேளை ஏதோ பாதிப்பாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஃபோனை வச்சிருவான். ஸோ ட்ரெயின் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். அப்போதைக்கு நான் வந்து ட்ரெயினில் உள்ள இன்சார்ஜ் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் நிற்காது, இங்கே வந்து சூழ்நிலை வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, மோசமாக இருக்கா அப்படின்னு. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுவான், ஏன் நிற்காது, நாங்கள் இறங்கணும், எங்களுக்கு போக வேண்டிய இடம் அதுதான் சொல்லி கொஞ்சம் மண்டகனமாக பேசுவோம். ஸோ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் இருப்பாங்க. ஸோ ட்ரெயின் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போகும். நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிக்கிற அந்த ஆளை ஃபுல்லாமே வந்து ஜாம்பீஸ் அட்டாக் பண்ணி ரொம்ப கடிக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் பார்த்து பயந்துருவாங்க ட்ரெயினில் உள்ளவங்க. ஸோ வெளியில் உள்ளவங்க ரொம்ப பாவம், அவங்களும் உள்ளே வர முடியாமல் தவிக்கிறாங்க, உள்ளே அலோவ் பண்ண முடியாமல் இருக்காங்க. உடனே வந்து அரசாங்கம் வந்து ஒரு வீடியோ வெளியிடும், அதாவது எல்லோரும் சேஃபாக இருங்க, வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, இந்த சூழ்நிலையை வந்து நம்ம எல்லாருமே எதிர்கொண்டு தான் பண்ணி ஆகணும், நிறையா பாதுகாப்பு படைகளை இறக்கியிருக்கோம், வீரர்கள்லாம் நிறையா இறக்கியிருக்கோம், ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை வந்து நம்ம முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏதோ சொல்லுவாங்க, நியூஸில் சொல்லுவாங்க. ஸோ ட்ரெயினில் இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பக்கத்தில் மூவ் ஆகி போவாங்க பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அப்படி போகும்போது ஹீரோ வந்து அவனோட மகளை வந்து ஒரு சீட்டில் உட்கார வைப்பான், இங்கே உட்காந்துரு கொஞ்சம் நேரம் அப்படின்னு. பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே வந்து வயசானவங்க 2 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து ஆப்போசிட் சீட்டில் உட்காருவாங்க, இன்னொருத்தர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டியை பார்த்து அந்த பாப்பா என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து என் இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு சீனாக இருக்கும் அது. அதாவது வயசானவங்க நிற்கிறாங்க, அவங்க வந்து உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு கூட தோணியிருக்கு, அது நல்லா காட்டியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்து அவங்க அப்பா என்ன பண்ணுவான்னா, அந்த பாப்பா அப்படியே லைட்டாக பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு, நீ ஏன் இப்படி பண்ண, அது உனக்கான சீட்டை நீ தானே உட்காந்துருக்கணும், எதுக்கு அவங்களுக்கு விட்டு கொடுத்த அப்படின்னு கேட்பான். அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு கால் வலிக்கும்ல அப்படின்னு சொல்லுவான். உடனே அமைதியாக அந்த பாபாவை பார்த்துட்டுருவான். ஸோ உடனே வந்து ட்ரெயினில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், என்னென்னா அடுத்த ஸ்டேஷன் தான் கடைசி ஸ்டேஷன், அதுதான் ரொம்ப டேஞ்சரான ஸ்டேஷன், அங்கே வந்து நிறையா ராணுவ வீரர்கள் இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ட்ரெயின் நின்ற உடனே ட்ரெயினை விட்டு இறங்கி சேஃபான பிளேஸ்க்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரெயினில் வந்து அந்த பாப்பாவும் அவங்க டேடியும் அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸும் அவங்க ஹஸ்பண்டும் ஒன்றா தான் நிற்பாங்க. உடனே வந்து அந்த பேக்கை கொடுத்துட்டு அவங்க அப்பா வந்து பக்கத்தில் போயிடுவான். அந்த ஹஸ்பண்ட் ப்ரெக்னென்ட் லேடியோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவான்னா, அவர் யாருமா உங்கள் அப்பாவா அப்படின்னு கேட்பான். ஆமாம் சொந்த அப்பாவா அப்படின்னு கேட்பான். உடனே அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன குழந்தைகிட்ட போய் இப்படி கெடுக்குறீங்க அப்படிங்கிற சும்மா தெரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு அவன் சொல்லுவான். என்னவா இருக்காரு உங்கள் அப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, ஃபண்டு மேனேஜராக இருக்காரு அப்படின்னா. ஃபண்டு மேனேஜரா, எல்லாரோட ரத்தத்தையும் குடிக்கிறது அப்படி தானே அப்படின்னு அவன் சொல்லுவான். என்ன குழந்தை முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மறுபடியும் அவன் சொல்லுவான். பரவாயில்ல, எங்கள் எல்லாரும் என்னை எங்கள் அப்பாவை அப்படி தான் சொல்லுவாங்கன்னு அந்த பாப்பா சொல்லுவான். பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா, அந்த சின்ன பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்வீட் மாதிரி கொடுப்பா, கொடுத்துட்டு இதுதான் என் ஸ்லீப்பி சாப்பிடும் அப்படின்னு. ஓ இதுதான் உங்கள் ஸ்லீப்பியா, உங்கள் பேர்லாம் வச்சுக்கல அப்படின்னு. இல்லை இப்போதைக்கும் டெம்பரரியாக வச்சிருக்கு, அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தொட்டுப்பாரு அப்படின்னு சொன்னால் அந்த பாப்பா தொட்டு பார்க்கும். தொட்டு பார்க்கும்போது உடனே ஏதோ ஒரு மிதிக்கிற மாதிரி இருக்கும் போல் உடனே ஹாப்பியாக சிரிக்கும். இதை உருவாக்குனது நான் தான் அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே அதுக்கு ஒய்ஃபு, நீ என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணோட அப்பா வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுவான், இந்த மாதிரி நாங்கள் ட்ரெயினில் வந்துருக்கோம், நானும் என் பொண்ணும், எங்களுக்கு நீ தான் உதவி பண்ணணும், உன்னை விட்டா வேறு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். எந்த நேரத்தில் எந்த கேள்வி கேட்டுக்கிறதுக்கு, ஊரே எப்படி கிடக்கு தெரியுமா, இந்த நேரத்தில் உதவி பண்ணால் நான் எப்படி பண்ண முடியும், என் ஃப்ரெண்டு கேட்பான். இல்லை எனக்கு வேறு வழி இல்லை, நீ தான் பண்ணியாகணும் அவன் சொல்லுவான். நான் நெக்ஸ்ட் இறங்க போகிற ஸ்டேஷனில் வந்து ராணுவ வீரர்கள் போட்டிருக்கதா சொன்னாங்களே, அது உண்மை தானா அப்படின்னு சொல்லுவான். அது உண்மைதான், ஆனான்னு இழுக்கிற போதே இவன் கேட்பான், என்ன ஆனால் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவான். அங்கே யாருமே கிடையாது, இதுதான் உண்மை, நீ என்ன பண்ணுற, நீ மெயின்கட்டு வழியாக போகாத, நான் ஒரு பாதை சொல்கிறேன், அந்த வழியாக வான்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை கட் பண்ணிவிடுவான். இவன் ஃபோனை கட் பண்ண உடனே வந்து லெஃப்ட்டில் பார்ப்பான், ஒருத்தன் சீட்டில் உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டே இருப்பான். இவன் என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் போயிடுவான். அவன் என்ன சொல்லுவான்னா, எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க இதே வார்த்தையை வந்து மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ ட்ரெயின் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷனை வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ நெருங்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பயந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ட்ரெயினோட கதவு மெல்ல ஓப்பன் ஆகும். வெளியில் ஒவ்வொருத்தவங்க வரும்போது எல்லா சைடும் சுற்றி பார்த்து வருவாங்க. ஏன்னா இங்கேயும் வந்து அதுக்கெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெயின்லேருந்து எல்லோரும் இறங்கி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் மெதுவாக போய்கிட்டே இருப்பாங்க. அதில் அந்த பொண்ணும் அவங்க அப்பா மட்டும் வேற ஒரு வழியில் போவாங்க. அதை பார்த்து அந்த ப்ரெக்னென்ட் லேடியும் அவரோட ஹஸ்பண்டும், இவன் எங்கிட்ட போயிட்டு போகிறான், நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவான். அப்போதைக்கு அந்த குழந்தை கேட்கும், நம்ம ஏன் அந்த வழியில் போகிறோமோ, இதுதான் நமக்கு சேஃபான வழி, நம்ம இதில் தான் போயாகணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஏன் மற்ற எல்லாரையும் கூப்பிடாம நீங்கள் போகிறீங்க, இது தப்பு இல்லையா அப்படின்னு அந்த பாப்பா வந்து அவங்க அப்பாட்ட கேட்கும். சில நேரத்தில் நம்ம சூழ்நிலைமாக யோசிச்சு தான் ஆகணும் அப்படின்னு அந்த அவங்க அப்பா சொன்னோன்னு அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிடும். ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அந்த பாப்பா அழுதுகிட்டே என்ன சொல்லும்னா, அம்மா ஏன் உங்களை விட்டு போனாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுன்னு அந்த பாப்பா அழுதுகிட்டே இருக்கும். அவன் அப்படியே பார்த்து ஷாக் ஆகிடுவான்.
ஸோ இவங்கெல்லாம் வேற ஒரு வழியில் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த பாப்பாவும் அவங்க அப்பாவும். ஸோ மற்ற எல்லாருமே வந்து வேற ஒரு வழியாக வந்து போய்கிட்டு இருப்பாங்க. போகிற வழியில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ராணுவ வீரர்கள் எல்லாருமே பாதுகாப்புக்காக நிப்பாட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஜோம்பிஸ் அட்டாக் ஆகி அவங்களும் வந்து இந்த மாதிரி மாறிடுவாங்க. ஸோ இவங்கள பார்த்த உடனே அவங்க எல்லாருமே இவங்கள விரட்டி கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரெயினில் வந்து நிறையா பேரை வந்து இவங்க கடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இதை பார்த்து எல்லாருமே வந்து மறுபடியும் ட்ரெயினுக்கே திரும்பி ஓடியாருவாங்க. அந்த நிறைய பேர் ஓடியாருவாங்க. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் அந்த ப்ரெக்னென்ட் லேடி, அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே பயந்து ஓடியாருவாங்க. அந்த ட்ரெயினில் உள்ளவங்க இறங்குனவங்க எல்லாருமே வந்து ட்ரெயினை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. அதில் தான் அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸும் அவங்களோட ஹஸ்பண்டும் ஓடியாருவாங்க. ஸோ ஓடியாரும் போதே வந்து அந்த சின்ன குழந்தை நிற்கும். அந்த குழந்தைய வந்து அந்த ஜோம்பிஸ்லாம் கடிக்க போகிறப்போ அவன் அந்த அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவான்னா, அடிச்சு அந்த ஜோம்பிஸ்லாம் அடிச்சு பறக்க விட்டு அந்த குழந்தைய காப்பாற்றி கூட்டிட்டு போவான். அவங்க அப்பா ஃபோன் பேசியிருப்பான் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட, "என்னாச்சு நீ வரலையா?" அப்படின்னு. என்னைய மன்னிச்சிரு, என்னால் வர முடியாது, சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, "நீ எப்படியா தப்பிச்சு போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகிடுவான். ஸோ பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் நிறையா ஜோம்பிஸ்லாம் ஒடியார ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க அப்பனும் அந்த குழந்தைய பார்த்துட்டே ஓடுவான். அந்த குழந்தைய வந்து அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸும் அவங்க ஹஸ்பண்டும் காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றிட்டு இந்த ட்ரெயினை கூட்டிகிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஜோம்பிஸ் வந்து அவங்க அப்பனை வந்து அட்டாக் பண்ணிவிடும். ஆனால் கடிக்காது. என்ன பண்ணுவான், முடிஞ்ச அளவு காலால் எத்தி அதை தள்ளி விட்டு ஒடியாருவான். ஒடியார வழியில் ஒரு கண்ணாடி பாதை இருக்கும். அந்த கண்ணாடி பாதையை லாக் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுவாங்க, அவன் வருவானா மாட்டானா அப்படின்னு. ஸோ பல்ல கடிச்சிட்டு அடிச்சுட்டு மறுபடியும் ஓடியாருவான். ஸோ அந்த ப்ரெக்னென்ட் லேடியோட ஹஸ்பண்ட் வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு மறுபடியும் ட்ரெயினுக்கு ஓடியாருவான். ஓடியாந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கோட் சூட் போட்டு ஒருத்தர் இருப்பான். "என்னாச்சு, நீ ஏன் ட்ரெயின் எடுக்க மாட்டேங்கிற?" அப்படின்னு ரொம்ப சுயநலமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில இக்கட்டான சூழ்நிலை, நம்ம உயிர் தான் முக்கியம்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. அவங்கள பொருட்படுத்தாமல் ட்ரெயினை எடுன்னு சொல்லி ஒருத்தர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ முடிஞ்ச வரை மேக்ஸிமம் எல்லாருமே ட்ரெயினில் ஏறிடுவாங்க, வித்தவுட் அந்த ஹீரோ, அந்த ஹஸ்பண்ட் அவங்கள மட்டும் தவிர. அதனால வந்து ட்ரெயினை வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ட்ரெயினிங்கில் வந்துக்கிட்டே இருப்பாங்க, ஹீரோவும் அவனும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து லாக் ஆகி சேஃபாக இருந்துருவாங்க. ஆனால் ஹீரோவும் அந்த ஹஸ்பண்டும் மட்டும் வெளியில் ஒடியாந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் ட்ரெயின் மூவ் ஆயிரும். ஸோ மூவ் ஆகிற ட்ரெயினில் தான் 2 பேரும் ஏறுவாங்க. முதல்ல அந்த குழந்தையோட அப்பா ஏறிடுவான். அப்பா ஏறிட்டு அந்த ஹீரோவுக்கு வந்து ப்ரெக்னென்ட் லேடியோட ஹஸ்பண்டுக்கு வந்து கை கொடுத்து உள்ளே தூக்கி விட்ருவான். ஒரு வழியாக மேக்ஸிமம் முடிஞ்ச வரை எல்லாருமே ட்ரெயினில் ஏறிடுவாங்க. ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து லோக்கோ பைலட் என்ன கேட்பார்னா, நான் வந்து நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டேஷனில் வந்து சேஃபாக இருக்குது, நாங்கள் நிப்பாட்டணும் அப்படின்னு கேட்கறதுக்கு எல்லா கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு, இப்போதைக்கு நான் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இவன் மறுபடியும் இந்த பூஷனுக்கு போகிறது வந்து அந்த ரூட் வந்து கிளியராக இருக்குது, அதை மட்டும் பார்த்து சொல்லுவாங்க. அது வந்து கிளியராக இருக்குது, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏதாவது கம்யூனிகேஷன் இருந்தால் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க சொல்லி லோக்கோ பைலட் வந்து காலை கட் பண்ணிடுவார். ஸோ இப்போ அந்த ட்ரெயினில் ஏறினாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ், அந்த குழந்தை, சின்ன குழந்தை, அது எல்லாமே ஒன்றா தான் இருப்பாங்க. ஹீரோ அந்த 2 பேரும் வந்து தனியாக இருப்பாங்க. ஸோ இந்த குழந்தையும் அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கிறது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பார்ட்மெண்ட் மூலையில் வந்து நிறையா ஜோம்பிஸ் இருக்கும். அதை ஏறினதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. ஸோ இவங்க என்ன மெதுவாக வந்து அந்த பாத்ரூமில் போய்ட்டு கதவை சாத்தலாம் பார்த்துட்டு மெதுவாக மூவ் ஆவாங்க. ஒவ்வொரு ஆளாக மூவ் ஆகும்போது என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் லேடி தான் எல்லாரையும் உள்ளே அனுப்பிட்டு கடைசி நிற்பாங்க. அந்த அந்த லேடியை வந்து ஒரு ஜோம்பிஸ் பார்த்தோம் டக்குன்னு கடிக்க வந்துடும். உடனே டோரை சாத்திட்டு உள்ளே லாக் ஆயிடுவாங்க. உடனே அந்த லேடி என்ன ஆகும்னா, அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, "நான் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டேன், நீ வந்து என்னை காப்பாற்று" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓகே ஓகே, வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் அந்த குழந்தையோட அப்பாவும் இருப்பான். "எங்கே இருக்காங்க?" "எல்லாம் ஒரு பாத்ரூமில் லாக் ஆகிருக்காங்க, அவங்க கூப்பிட்றாங்க, உதவி கேட்குறாங்க" அப்படின்னு. "நான் போகிறேன்னு" சொல்லிட்டு மூவ் ஆவான். "நீ அந்த வழியாக போனீங்கன்னா ஜோம்பிஸ் உன்னை அட்டாக் பண்ணிடும், கொஞ்சம் பொறுமையாயிரு" அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். உடனே அங்கே அந்த கம்பார்ட்மெண்ட்டில் 3 பேர் இருப்பாங்க. 3 பேருமே சொல்லுவாங்க, "நான் முதல்ல போகிறேன், நீ 2வது வா, நீ 3வது வா, யார் வந்தாலும் அடிச்சு நோக்கிட்டு போயிட்டே இருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆவாங்க. ஸோ உடனே கையில் எல்லாத்தையும் சுற்றிக்கிட்டு அடிக்கிற மாதிரி எல்லா செட்டப்பையும் எடுத்துக்கிட்டு கிளம்புவாங்க. ஏன்னா இவங்க இருக்கிறது 9வது கம்பார்ட்மெண்ட்டு, அவங்க இருக்கிறது 13வது கம்பார்ட்மெண்ட். ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும். ஸோ உள்ள இடையில என்னென்ன ஜோம்பிஸ் இருக்கோ எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் போய்கிட்டு இருப்பாங்க. நிறையா ஜோம்பிஸ் வரும், எல்லாத்தையும் அடிப்பாங்க. இப்படி ஃபைட் பண்ணிகிட்டே 11வது கம்பார்ட்மெண்ட் வந்துடுவாங்க. அங்கே கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பையனோட ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க ஃபுல்லாக சோம்பியாக மாறி இருப்பாங்க. அவனுக்கு அடிக்க மனசே வராது. ஸோ அந்த 2 பேரும், அந்த பையனோட, அந்த குழந்தையோட அப்பாவும் அந்த ஹஸ்பண்டும் அடி வெளுத்துருவாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டு அடுத்து நெக்ஸ்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படி இப்போ ஃபைட் ஆகிட்டு இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இருட்டு வரும். இருட்டு வந்தோன்னே அந்த சோம்பேறிலாம் என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டக் ஆகிடும். அதாவது எந்த மூவ்மெண்ட்டுமே இருக்காது. அந்த மாதிரி அப்போ தான் அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம வந்து வெளிச்சத்தில் ஜெயிக்க முடியாது, இருட்டில் மட்டும்தான் அதனால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆவாங்க. ஒரு வழியாக அந்த பாத்ரூம் சைடு போயிடுவாங்க. ஓப்பன் பண்ணி அந்த ஹஸ்பண்டை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடும். ஸோ அவனும் அந்த குழந்தைய பார்த்துருவான். உடனே வந்து அந்த வெளிச்சம் வந்துடும். வெளிச்சம் வந்தோன்னே ஜாம்பிஸ் எல்லாம் இவங்கள பார்த்தோன்னா இவங்க டபக்குன்னு போய் பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிருவாங்க. ஸோ அதில் ஒருத்தன் அந்த ஃப்ரெண்டு இருப்பான் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்டு வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு. அவன் உடனே போயிட்டு அந்த அந்த கம்பார்ட்மெண்ட்டை கோட் போட்டு ஒருத்தன் கோமாளித்தனமாக ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவன்கிட்ட சொன்னோன்னா, எப்படி வந்தாங்க, அவங்க ஜாம்பிஸ் கடிக்கலையா, கண்டிப்பாக அவங்களுக்கு கடிச்சிருக்கும், அவங்க யாருமே இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவான். ஸோ சில இக்கட்டான சூழ்நிலையில் தான் சில மனிதரோட ரூபங்கள் வெளியில் வரும். அந்த மாதிரி இவன் ரொம்ப சுயநலமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அவன் அப்படி பேசுறதுக்கு மற்ற யாருமே எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. எப்படி அலோவ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிடும். அந்த கம்பார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜை பிடிச்சி, "சார் நான் இப்போ என்ன பண்ணட்டும், அவங்கள வர சொல்லுவா வேணாமா, அவங்கள நான் என்ன பண்ணுறது" அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவோம். இன்னொரு பக்கம் அந்த குழந்தையோட அப்பா, அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸோட ஹஸ்பண்ட், அப்புறம் அவன் ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து அந்த பாத்ரூம் விட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்காண்டி கொஞ்சமாக நகர்ந்து வருவாங்க. ஸோ பெரிய டனல் வரும், இருட்டு வரும். ஸோ அதில் வந்து அந்த
ட்ரெயினோட அந்த மேல் சைடில் பேக் வைக்கிற இடத்துல வந்து மெதுவாக மூவ் ஆகி வருவாங்க. திடீர்னு வெளிச்சம் வந்துடும். ஸோ வெளிச்சம் வந்தோன்னா இவங்க எல்லாரையும் இந்த சோம்பிஸ் பார்த்தோன்னே எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. டடன்னு வேகமாக ஓடுவாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரி கதவை வந்து போட்டு தட்டுவாங்க. திறங்க கதவை திறங்கணும். ஆனால் யாருமே திறக்க மாட்டாங்க. உடனே அவங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்ணுவான். இன்னொரு பக்கம் வந்து அந்த பிரகனுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த டோர் லாக் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுவான். சீக்கிரம் ஓப்பன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு. அவன் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறப்போ அவங்க என்ன பண்ண அந்த கேர்ள் ஃப்ரெண்டை வாயை புத்தி அவளோட ஃபோனை வாங்கி உடச்சிருவாங்க. ரொம்ப வந்து கொடூரமான ஒரு மனநிலைமைக்கு போயிடுவாங்க. அவங்க அலோவ் பண்ணக்கூடாது, அவங்கள விடக்கூடாது அப்படின்னு. கதவு இவங்க வந்து ஓப்பன் பண்ணேன்னு தெரிஞ்சு அவங்க என்ன உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடச்சி ஒரு கடத்தில் ஒரு மாங்கன்னு அடித்து அதை உடச்சி எரிஞ்சிருவாங்க. உடச்சி எரிஞ்சுன்னு அந்த கூட்டத்தில் வந்து கோட் செட் போட்டு ஒருத்தர் இருப்பான். உடனே வந்து இன்னொரு லாக் இருக்கும், சட்டர் லாக் மாதிரி. அதை வந்து லாக் பண்ணி இவனோட அந்த ஸ்டூடெண்ட்டோட கையை வந்து லாக் பண்ணிடுவான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சோம்பிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து அந்த லேடியோட ஹஸ்பண்டும் அந்த குழந்தையோட அப்பனும் வந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த ஹஸ்பண்டை சொல்லுவான், நீ என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போ, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவான். ஒரு கடத்தில் அவனால தாங்க முடியாது. உடனே அந்த கதை உடச்சிட்டு சோம்பிஸ் வந்து இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். முடிஞ்சளவு அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒரு கட்டத்தில் இவனே வந்து இந்த சோம்பிஸ் வந்து அட்டாக் பண்ணி கடிக்க ஆரம்பிச்சிடும். இவனுக்கு இந்த பக்கம் உள்ளவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து அந்த பேட்லாம் வச்சு அந்த கண்ணாடியை உடச்சி உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு மறுபடியும் வந்து கதை வந்து லாக் பண்ணிடுவாங்க. அந்த பிரெக்னன்ட் லேடிஸும் அந்த குழந்தையோட அப்பாவும் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் போயிடுவாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் போனதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி அந்த குழந்தையோட அப்பா வந்து கோட் செட் போட்டு பிடிச்சி கழுத்தை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருப்பான். இவன் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இவனுக்கு வந்து சோம்பிஸ் அட்டாக் அடிச்சு இவனை எல்லாரும் அடித்து துரத்துங்க, இல்லை நம்மளும் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி டாப்பிக்கே மாற்றி விட்ருவான். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லாருமே வந்து இவங்களுக்கு எதிராக சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் போங்க, வந்த இடத்துக்கே போங்க, எங்களையாவது உயிரோடு இருக்க விடுங்க அந்த மாதிரி சொல்லும்போது எல்லாருமே அப்படியே அமைதியாக பார்ப்பாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு சில ஃப்ரீஸ் ஆகி நின்றுவாங்க. ஒரு கட்டத்தில் எதுவுமே பேச முடியாமல் அந்த அப்பார்ட்மெண்ட்டை தாண்டி பக்கத்தில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அங்கே வச்சு எல்லோரும் வந்து அவங்களை லாக் பண்ணிடுவாங்க. லாக் வச்சு கட்டிடுவாங்க. அவங்க வந்து வெளியே வர முடியாத அளவுக்கு வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த குழந்தையோட அப்பா, அந்த ப்ரெக்னன்ட் லேடிஸ் எல்லாருமே வந்து ஒரு சைடு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் சில நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு வயசான லேடி வந்து இவங்க கூட இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைடு போயிடுவாங்க மாற்றி. ஸோ அவங்கள வந்து சோம்பேஸ் அட்டாக் ஆகிடும். ஸோ அவங்க கூட வந்தவங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீயே போயிட்டு இனிமேல் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், எல்லாமே இவங்களால தானே, இவங்க இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அந்த சோம்பேஸ் இருக்கக்கூடிய கதை வந்து திறக்க போவாங்க. உடனே அந்த கோட் சூட் கத்துவான், என்னாச்சு, என்ன பண்ணுது அந்த லேடி அப்படின்னு சொல்லி கத்தி முடிக்கிறதுக்குள்ளே அந்த லேடி வந்து கதவை திறந்து விட்டுரும். அந்த சோம்பேஸ்லாம் உள்ளே என்ட்ராயிடும். உள்ளே வந்து எல்லாருமே வந்து கடிச்சு ஒரு மாதிரி நாசம் பண்ணிடும். ஒரு விதத்தில் அவங்க பண்ணது எல்லாமே ஒரு விதத்தில் நன்மையாக போச்சு. ஏன்னா இவங்க வந்து தனியாக அந்த ரூமில் மட்டும்தான் இவங்க மட்டும்தான் தப்பிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னன்ட் லேடிஸ், அந்த குட்டி பாப்பா, அவங்க அப்பா, அப்பன்னு ஒரு கப்பல், அப்புறம் இந்த வயசான ஒருத்தன், அந்த புலம்பிகிட்டே இருப்பாங்க, அவனும் ஒருத்தன். அவங்க மட்டும்தான் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க இப்போ வரைக்கும். உடனே வந்து அந்த லோக்கோ பைலட்டு கால் பண்ணி கேட்பான், இந்த மாதிரி எதுவும் வரலாமா, வர முடியாதா, சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு. அங்கே ஒரு நெட்வொர்க்கும் இருக்காது, இல்லாதனால கான்டாக்ட் பண்ண முடியாது. அந்த பேபி வந்து அவங்க அப்பாக்கிட்ட சொல்லும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் என் கூட எப்போவுமே இருப்பீங்களா? நான் அந்த ஸ்கூல் டே ஃபங்க்ஷனில் பாட்டு போடாமல் போனதுக்கு என்ன ரீசன்னா, உங்களுக்காக தான் அந்த பாட்டை நான் ரெடி பண்ணேன். அதனால தான் நீங்கள் இல்லாமல் என்னால் பாட முடியல. ரொம்ப பயமாக இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசும். அவனும் அந்த குழந்தைய ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோ வந்து உடனே ஒருத்தன் கால் பண்ணி கேட்பான், பூசன் வந்து சேஃபாக இருக்கா, அங்கே வரலாமா அப்படின்னு. உடனே அவன் சொல்லுவான், பூசன் வந்து சேஃபாக தான் சார் இருக்குது, ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா, வந்து நம்ம பண்ண ப்ராஜெக்ட் தான் சார் அப்படின்னு சொன்னோன்னே இவன் ஷாக் ஆகிடுவான். சார் இதில் எனக்கு எதுவும் பங்கு இருக்கா சார், எனக்கு எதுவும் காரணமா சார் அப்படிங்கிறோன்னே, நீ எதுவும் காரணம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் ஃபோனை வச்சிருவான். இவன் உடனே அழுக ஆரம்பிச்சிருவான் குற்ற உணர்வில். அடுத்து என்னாச்சு பார்த்தா, ட்ரெயின் வந்து உடனே நிற்கும். நின்ற உடனே லோக்கோ பைலட் கால் பண்ணி சொல்லுவாப்ப, நம்ம போகிற பாதையில் வந்து சின்ன ஒரு லக்கேஜ் இருக்குது, ட்ரெயின் கிடக்கு, நம்ம இதை கடந்து போக முடியாது, நமக்கு லெஃப்ட்டில் வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது, நம்ம அதுக்கு ஷிஃப்ட் ஆனால் மட்டும்தான் இங்கேருந்து போக முடியும், பூசனுக்கு வந்து சேஃபாக போக முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். முடிஞ்ச வரை இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ட்ரெயினுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க, தைரியத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வைப்பார். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் 2 பேர் கேட்டுக்கிருப்பாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா அந்த கோட் செட் போட்டோன்னா அந்த ட்ரெயின் அந்த கம்பார்ட்மெண்ட் இன்சார்ஜும் வந்து அதில் தான் இருப்பாங்க. அவங்க பாத்ரூமில் ஒழிஞ்சிருப்பாங்க. அந்த ட்ரெயின்லேருந்து ஆளாக யார் இறங்குவாங்க பார்த்தீங்கன்னா அந்த லோக்கோ பைலட் தான் இறங்குவார். இறங்கிட்டு போய் அந்த ட்ரெயினில் ஏறலாம் பார்ப்பார். உள்ளே போய் பார்த்தா அங்கேயே வந்து ஜாம்பிஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கும். ஸோ உடனே அந்த ட்ரெயின் விட்டு இறங்கி கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடுவார். அதாவது அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணப்போ ஒவ்வொன்றும் இருக்கும். ஸோ ஒரு இதில் மட்டும் இருக்காது. உடனே அதில் ஏறி ட்ரெயினை மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். இது தெரியாமல் வந்து நிறைய பேர் ட்ரெயினை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஓட ஆரம்பிக்கும்போது ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து நிறைய ஜாம்பிஸ் இருக்கு பார்த்துட்டு எங்கே தான் வழி இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பாத்ரூமில் 2 பேர் இருந்தாங்கல்ல, அந்த கம்பார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜும் அந்த கோட் செட் போட்டவனும், ஸோ 2 பேரும் உள்ளே இருப்பாங்க. இந்த கோட் செட் போட்டவன் வெளியே எட்டி பார்ப்பான், உள்ளே இருக்காங்கன்னா ஜாம்பிஸ் போயிடுச்சா அப்படின்னு. ஆனால் அங்கே தான் இருக்கும். ஆனால் அதை மறைச்சிட்டு அந்த ப்ளூ சட்டை போட்டவன்ட்ட என்ன சொல்லுவான், முதல்ல நீ போ, ஜாம்பிஸில் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இவன் முதல்ல எட்டி பார்ப்பான். எட்டி பார்த்தோன்னா வெளியே தள்ளி விட்டுட்டு இவன் ஓட ஆரம்பிச்சிடுவான். அதை அவனை பிடிச்ச ஜாம்பிஸ்லாம் அட்டாக் பண்ணிவிடும். அந்த கோட் சூட் போட்டவன் வந்து அவன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி அந்த ட்ரெயின் விட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுவான்.
ஸோ இவங்க எல்லாருமே வந்து ட்ராக்ல ஓடிக்கிருப்பாங்க. முக்கியமா அந்த கப்பல் வந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஓடிக்கிறப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல ஒரு ட்ரெயின் வந்து வேகமா வந்து இடிச்சு கிராஷ் ஆயிடும். ஸோ ரொம்பவே வந்து ஒரு டேமேஜ் ஆயிடும். இவங்கலாம் மாட்டிக்கிருவாங்க. ஸோ அந்த டயத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த கப்புள்ஸ் 2 பேரும் வந்து ஒரு ட்ரெயின்ல ஏறி அந்த சைடு போறதுக்காண்டி கண்ணாடி உடைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த டயத்துல அந்த கோட் சூட் போட்டவன் என்ன பண்ணுவான், திடீர்னு உள்ள வந்துருவான். உள்ள வந்த உடனே அவன பின்னாடி ஒரு ஜோம்பி தொரத்திட்டு வரும். அந்த ஜோம்பிஸ்ட்ட வந்து இந்த பொண்ணை இழுத்து கடிவாங்க வச்சுருவான். கடிவாங்க வச்சுட்டு இவன் கண்ணாடிய உடைச்சு அந்த சைடு ஓடி போயிருவான். அவன் கூட இருந்த லவர் வந்து அவளை விட்டு போக மனசு இல்லாம அங்கேயே இருந்து அவள் ஒரு மாதிரி ஆகி அவளுக்கும் ஜோம்பிஸ் அட்டாக் ஆகி அவள் வந்து அந்த பையனை கடிச்சு அவனுக்கும் பாதிப்பாயிரும். ஸோ வந்து அந்த ட்ரெயின் வந்து கிராஷ் ஆனதில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து மயக்கமாயிடுவான் ஹீரோ. அந்த குழந்தையோட அப்பா மயக்கமாயிடுவான். அந்த குழந்தையோட அப்பா, அந்த குழந்தை, அந்த லேடி பிரெக்னன்ட் லேடி எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. அந்த கோட் சூட் போட்டவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ட்ரெயினை வந்து ஒரு லோக்கோ பைலட் போனார் தெரியுமா? அவர் வந்து ட்ரெயினை மூவ் பண்ணிட்டு வருவார். அந்த ட்ரெயினில் ஏறக்காண்டி அந்த கோட் சூட் போட்டவன் ஓடிக்கிட்டே இருப்பான். ஓடிக்கிறப்ப ஸ்லிப்பாகி விழுந்துருவான். ஸோ அதை பார்த்து அந்த லோக்கோ பைலட் என்ன பண்ணுவான்னா, இவனை காப்பாற்றுறதுக்காண்டி இறங்கி வெளியில் ஓடியாருவான். வெளியே ஓடியாரும்போது அந்த லோக்கோ பைலட்டை வந்து ஜோம்பிஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டு இந்த கோட் சூட் போட்டவன் தப்பிச்சிருவான். என்ன ஒரு கெட்ட எண்ணம் பாருங்க. இவங்க காப்பாற்ற வந்த எல்லாருமே வந்து மாட்டி விட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த ட்ரெயின் வந்து கிராஷ் ஆனதில் வந்து இவங்க 3 பேர் வந்து இந்த இடுக்கில் மாட்டிக்கிடுவாங்க. அந்த ட்ரெயினுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சோம்பேஸாக இருக்கும். கீழே வந்து இவங்க இருப்பாங்க. ஸோ மெதுவாக வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு வழியாக வெளியே வந்துருவாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க 3 பேர் மட்டும்தான் வெளியில் வருவாங்க. யார் அந்த குழந்தை, அவங்க அந்த குழந்தையோட அப்பா, அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் 3 பேரும் அந்த எம்டியாக போகிற ட்ரெயினில் வந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரெயினில் தான் அந்த கோட் போட்டவனும் ஏறின்னு இருக்கான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஜோம்பிஸ் வந்து ஒருத்த ஆரம்பிக்கிறோம். ரொம்பவே வந்து ரொம்ப கொடூரமான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடும். இவங்க எல்லாரும் பயந்துட்டு ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு வழியாக ட்ரெயினில் அந்த ஏறிடுவாங்க. இவங்க ஏறின அந்த இன்ஜினோட கம்பியை வந்து ஒரு சோம்பிஸ் பிடிச்சிடும். அந்த சோம்பிஸ் பிடிக்கும். அந்த சோம்பிஸை நிறைய சோம்பிஸ் பிடிச்சி அப்படியே லைனாக மேலே ஏறதுக்கு ட்ரை பண்ணும். இவன் என்ன பண்ணுவான் ஹீரோ வந்து அந்த கையை மிதிச்சு வெளியே தள்ள பார்ப்பான். ரொம்ப கஷ்டப்படுவான். ஒரு கட்டத்தில் பிரித்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவான். சோம்பிஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். ஒரு வழியாக அந்த சோம்பிஸ் எல்லாம் மிதித்து தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டு அந்த இன்ஜினோட சைடில் தான் இருப்பான். அந்த இன்ஜினோட மெயின் உள்ளே போகலாம். டிரைவர் சீட்டுக்கு போகும்போது உள்ளே யார் உட்காந்துருப்பா இந்த கோட் சூட் போட்டு உட்காந்துருப்பான். திறந்து பார்த்தா இவனுக்கு வந்து சோம்பிஸ் கடிச்சு இவனும் அந்த சோம்பியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருப்பான். மாறிக்கிட்டோன்னா தான் வெளியே வந்து ஃபைட் போடுவான். இந்த ஹீரோவை கடிக்கிறக்காண்டி அந்த சோம்பி கடிக்க ட்ரை பண்ணும். இவனும் அடிச்சு பிடிச்சி இது பண்ணுவான். ஒரு கட்டத்தில் இவன் அந்த கோட் சூட் போட்ட சோம்பியை வந்து கீழே தள்ளி விட்டுருவான். ஆனால் அந்த ஹீரோ கையில் வந்து சோம்பிஸ் கடிச்சிடும். இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருவான். அது அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உடனே என்ன பண்ணுவான், அந்த ப்ரெக்னென்ட் லேடியும் அவனோட குழந்தையும் அந்த ட்ரெயின் இன்ஜின் உள்ள டிரைவர் சீட்டில் போய் உட்காந்து வச்சுட்டு, நீ பத்திரமா இரு, இவங்க போய் அம்மாட்ட விட்டுருவாங்க, நீ சம்மதாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவான். நீங்கள் என்னை விட்டு எங்கேயும் போகாதே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அவங்க அப்பாவை பார்த்து சொல்லி அழுக ஆரம்பிக்கும். எனக்கு வேறு வழி இல்லை, சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், அந்த குழந்தைய விட்டு வெளியில் வந்து அழுக ஆரம்பிச்சிடுவான். உள்ளே வச்சு லாக் பண்ணிவிடுவான். வெளியில் வந்து ட்ரெயினுக்கு வந்து பேக் சைடில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய நினைவுகள் பூரா வரும். அந்த குழந்தையோட நினைவு, கையில் பார்த்தது, கையில் தூக்குனது, அவங்க கூட விளையாண்டது, இதெல்லாம் நினைவுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது ரொம்பவே டோட்டலாக மாறினவங்க அவன் அந்த ட்ரெயினை விட்டு கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தோன்னே அந்த ட்ரெயின் போயிடும். இவன் இந்த சைடு கிடந்துருவான். ட்ரெயின் ஒரு கட்டத்தில் போயிட்டு ஒரு இடத்துல நிற்கும். நின்ற உடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜோம்பிஸ் எல்லாமே செத்து கிடக்கும். எல்லாமே வந்து இராணுவ படை வீரர்கள் வந்து தாக்கி எல்லாத்தையும் கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெயின்லேருந்து மெல்ல இறங்கி அந்த பாப்பாவும் அந்த ப்ரெக்னென்ட் லேடியும் ஒரு ஒரு டனல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போவாங்க. ஸோ போகும்போது அந்த பாப்பா பாட்டு பாடிக்கிட்டே போகும். அதை கேட்ட இராணுவதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே போய் அவங்க ரெஸ்கியூ பண்ணணும்னு சொல்லி அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. இதுதான் அந்த கதையோட எண்ட். ரொம்பவே வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு பரபரப்பான சீன் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோஸ் வரும். பிடிச்சவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.